கம்மல் காட்டுட்டா குட்டி கம்மல் புதுசாக போட்டுருக்கேன். சரி சரி. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய், ஹவ் ஆர் யூ? ஸோ மேடம் இன்னைக்கு ரொம்ப 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 ஜாலியாக இருக்காங்க. ஆமாம், ஸோ ரொம்ப ஜாலி. ஏன்னு சொல்லுங்கள். என்ன மேடம் ஜாலியாக இருக்கீங்க? என்ன விஷயம்னா, எங்கள் வீட்டில் கிரகப்பிரவேசம் எங்கள் குடும்பத்தில். ஓ, உங்கள் குடும்பத்தில் கிரகப்பிரவேசமா? ஆமாம். ஏன் மேடம் என்னெல்லாம் இன்வைட் பண்ணவே இல்லை? கண்டிப்பாக எல்லாருமே இன்வைட் பண்ண போகிறோம். தனிகையில் வந்து ரீலான்ச் பண்ண போகிறாங்க பொண்ணு மீஞ்சூர் கிரகப்பிரவேசம். அதுக்கு தான் உங்களை எல்லாமே அழைக்கிறோம். சூப்பர், ஓகே. ஸோ நம்மளோட கிரகப்பிரவேசம் வந்து நம்மளோட மீஞ்சூரில் புதுசாக லான்ச் பண்ணுறாங்க. தட் இஸ் ரீலான்ச். என்னைக்கு மேடம் ரீலான்ச்? சண்டே, கம்மிங் சண்டே 9th அன்னைக்கு ரீலான்ச் பண்ணுறோம். கிரகப்பிரவேசம்ன்றதுனால தான் உங்களுக்கு எல்லாம் இன்வைட் பண்ணுறோம். கண்டிப்பாக வந்து கிரகப்பிரவேசத்துக்கு உங்களுக்கு சாப்பாடு உண்டு, கிஃப்ட் உண்டு. அப்புறம் வந்து யார் யார் வந்து புக் பண்ணுறீங்களோ உங்களுக்கு கோல்டு காயின் ஆஃபர் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பர், ஓகே. ஸோ இந்த கிரகப்பிரவேசம் வந்து சொல்லுங்க. இந்த கிரகப்பிரவேசம் பார்த்தீங்கன்னா நம்ம மீஞ்சூரில் லான்ச் பண்ணுறோம் இல்லையா? ஆமாம். ஸோ மீஞ்சூரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இப்போ வளர்ச்சி அடைஞ்சிட்டு வர இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீஞ்சூர்னு சொல்லலாம். வேப்பம்பட்டு மாதிரி ஒன்றில் மேடம் அவங்க நீங்கள் போயிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டீங்கன்னா கூட 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ வந்து அந்த அளவுக்கு அது வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஆமாம், சரி, ஓகே. எனக்கு வந்து உங்களோட சைட்டோட அம்யூனிட்டிஸ்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள், டீட்டெயில்ஸ். முதல்ல மீஞ்சூரில் எந்த இடத்துல இருக்குது மேடம் நம்ம சைட்டு? மீஞ்சூர் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து கரெக்டாக அனுப்பப்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்து 1.5 கிலோமீட்டர். ஓகே. மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 2 கிலோமீட்டர். எல்லாமே ஆன் ரோடு. அந்த பஸ் ரூட்லேயே நம்ம சைட் இருக்குது. பஸ் ரூட்லேயே லெஃப்ட் கட் பண்ணால் நம்ம சைட் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ மீஞ்சூர்லேருந்து நம்மளோட சைட்டு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் சொல்லி. மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு. ஓகே மேடம். எப்படி ஊட்டியில் ஒரு மேட்டுப்பாளையம் அந்த மாதிரி ஊட்டி மாதிரி தான் இருக்கும் மேடம். ஃபுல்லாக சுற்றி தென்னை மரம் கேரளா டைப்பில் இருக்குது. ஓகே. அப்படியே பச்சை பசேல்னு இருக்குது. சூப்பர். ஒவ்வொரு அந்த லேண்டுலேயும் வந்து ஒரு மரம் வச்சுருக்கோம். பாதாம் மரம், நாகப்பழ மரம், அது மாதிரி ஒவ்வொரு லேண்டுக்கு முன்னாடியும் ஒரு மரம் இருக்குது. உங்களுக்கு சில்லுன்னு இருக்கும், சில்னஸ் இருக்குது. ஸோ வந்து ஒரு குட்டி கேரளாவை பார்க்கணுன்னா நம்மளோட மீஞ்சூரில் இருக்கிற மேட்டுப்பாளையம்க்கு வந்து நீங்கள் எல்லாருமே நம்ம சைட்டை பார்க்கலாம். ஓகே மேடம். ஸோ ஸ்கொயர் ஃபீட் என்ன மேடம் ரேட்டிங்? ஒரு ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 1999, அதாவது 2000 ரூபாய்க்கு ₹1 கம்மி. சூப்பர் சூப்பர் மேடம். ஸோ 1999க்கு இப்போ வந்து நம்ம சைட்டில் நம்மளோட லைவ்ல பார்த்தீங்கன்னா மனோ மேடம் வந்திருக்காங்க. ஹாய் மனோ மேடம். ஃபேஸ் தெரியலையா மேடம்? இப்போ தெரியுதுங்களா ஃபேஸு? மேடம் ஹாய் சொல்லுங்க. ஹாய் மனோ மேடம். சாப்பிட்டோம் மேடம். தேங்க்யூ ஸோ மச் மேடம். நீங்கள் சாப்பிட்டீங்களா? நம்ம சைட் டீட்டெயில்ஸ் பற்றி கேளுங்க. ஸோ சுக்கு பாபு சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஸோ நம்மளோட சைட்டோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கூட நீங்கள் லைவ்ல கேட்கலாம். டேரெக்டாக நீங்கள் மெசேஜ் ஏதாவது மேடம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா அந்த லேண்ட் விஷயத்தில் ஏதாவது? ஆமாம் மேடம், நிறைய இருக்கு. நான் வந்து எங்களோட ரேபிட் ஃபயர் மாதிரி ஒரு 5 கொஸ்டின் கேட்கணுமா மேடம்? ரெடியாக இருக்கீங்களா ஆன்சர் பண்ணுறதுக்கு? எங்களோட கஸ்டமருக்கு நான் தான் உங்களுக்கு எல்லாமே வந்து முன்னணின்னு உங்களுக்கு எல்லாமே கேட்டு கொடுக்குறேன். ஸோ உங்கள் மனசில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நான் கேட்குறேன் மேடம் கிட்ட. ஸோ இதோட ஸ்கொயர் ஃபீட் விலை முதல்ல சொல்லிடுங்க மேடம். மேடம் ஒரு சதுரடியும் பார்த்தீங்கன்னா 1999, அதாவது 2000 ரூபாய்க்கு ₹1 கம்மி. ஓகே மேடம். ஸோ சதுரடி 1999 சொல்லியிருக்கீங்க. இது வந்து 600 சதுரடிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் புக் பண்ணலாம்? அதாவது மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ 600 இல்லை 800, 1200, அப்புறம் வந்து 900, 1000, 2000. ஓகே. உங்களுக்கு எல்லா ரேஞ்சிலையும் இருக்குது. வேற ஏதாவது கேளுங்க. எஸ், ரேபிட் ஃபயர் தான் சொல்லியிருக்கீங்க. டக்குன்னு கேட்பேன், நீங்கள் டக்குன்னு பதில் சொல்லலாம். கண்டிப்பாக சொல்றேன். ஸோ இந்த சைட் வந்து இடம் பேர் என்ன சொன்னீங்கன்னா மீஞ்சூர்லேருந்து மேட்டுப்பாளையம். ஸோ ரயில்வே ஸ்டேஷன் எத்தனை கிலோமீட்டர் வரும்? அனுப்பப்பட்ட ரயில்வே ஸ்டேஷன் 1.5 கிலோமீட்டர். ஓகே. பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 2 கிலோமீட்டர். ஓகே மேடம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட சென்னை சிட்டிக்கு டேரெக்டாக பஸ் இருக்கா? பெரம்பூர்லேருந்து பஸ் இருக்குது மேடம். சூப்பர் மேடம். நாங்கள் பெரம்பூரில் தான் ஆஃபீஸ் இருக்குது. இங்கேருந்தே உங்களுக்கு பஸ் இருக்குது. பெரம்பூர்லேருந்து இருக்குது. அப்புறம் வந்து நம்ம GH ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கேருந்து இருக்குது. அப்புறம் வந்து வண்ணாரப்பேட்டையிலேருந்து இருக்குது, மின்ட்லேருந்து இருக்குது. ஓகே. எல்லாம் அப்புறம் வந்து நம்ம ரெடில்ஸ்லேருந்து இருக்குது. நிறைய பஸ்ஸு, நிறைய ஃப்ரீக்வென்ஸ் பஸ். ஸோ நம்மளோட மனோ மேடம் கேட்டிருக்காங்க, கண்டினியூஸாக ஃப்ரீக்வெண்ட்டாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹாய் மேம், சாரி நீங்கள் ஸ்கொயர் ஃபீட் விலை கேட்டிருக்கீங்க. ஸோ மேடம் சொல்லுவாங்க ஸ்கொயர் ஃபீட் விலை சொல்லுங்க மேடம். மேடம் ஸ்கொயர் ஃபீட் வந்து 1999 மேடம். சூப்பர் சூப்பர் மேடம். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சைட்டுக்கு மெயினாக மக்கள் கேட்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் லோன். ஸோ பேங்க் லோன் எப்படி பண்ணி கொடுக்குறீங்க? கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இந்த முறை வந்து முன்னெல்லாம் 70% தான் கொடுத்துருந்தோம் பேங்க் லோன். இந்த முறை உங்கள் ப்ரொஃபைலு நீட்டாக இருந்துச்சுன்னா
நாங்கள் எல்ஐசி மூலயமா உங்களுக்கு 90% லோன் பண்ணி தரோம். வாவ், 10% கேஷ் இருந்தால் போதும். மை காட், வெரி 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 குட். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் மேலே தான் எடுக்கணும். அப்படி உங்களுக்கு எஸ் 1000 ஸ்கொயர் ஃபீட் எடுக்கலாம். பேஸான 600 ஸ்கொயர் ஃபீட் முடியாது. 1000 ஸ்கொயர் ஃபீட் எடுங்க, உங்களுக்கு 90% லோன் பண்ணி தரும். அப்புறம் என்னங்க, 1000 ஸ்கொயர் ஃபீட் எடுத்தால் சூப்பராக ஒரு 90% வரைக்கும் யாருமே பேங்க் லோன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. வீட்டுக்கு தான் கொடுப்பாங்க, இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கு தான். பட் பிளாட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. லைக் 90% ரொம்ப பெரிய விஷயம் தான். அதுவும் எல்ஐசியில் பண்ணி கொடுக்குறாங்கன்னா. பட் என்னென்னா உங்களோட சேலரி வந்து ஒரு ஸ்டேபிளில் இருக்கும். சேலரி மினிமம் வந்து அபவுட் 20 lakhs இருக்கும். சாரி 20,000 சாரி சொன்ன மாதிரி நீங்கள் 20 lakhs வாங்கினா ரொம்ப சந்தோஷம் தான். 20,000 சேலரி. ஆமாம், 20,000 ப்ளஸ் 20 above இருக்கணும். அண்ட் சிபில் இருக்கக்கூடாது இல்லையா? சிபில் இருக்கக்கூடாது. ஸோ அது சிபில் கூட ஒரு மினிமம் வந்தால் நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஓகே. சில பேருக்கு அவங்க வந்து ஏதாவது இதுக்கு முன்னாடி ஏதாவது பைக் ஏதாவது வாங்கியிருக்கலாம், அது வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கலாம், லெட்டர் வாங்கியிருக்க மாட்டாங்க, அது சிபிலில் வந்துடும் திடீர்னு. ஸோ அது கூட நமக்கு ஒரு ரேட்டிங் இருக்குது, ஒரு லிமிட்டெட் சிபில் இருக்குது. அதை நாங்கள் பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை வந்து இடம் உங்களுக்கு சொத்து வாங்கி கொடுக்கணும் எங்கள் ஆசையாக இருக்குது. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம மஞ்சு மேடம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மஞ்சு மேடம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ பக்கத்தில் வந்து நமக்கு லைக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓகே என்ன ஃபெசிலிட்டிலாம் சொல்லுவாங்க. ஃபெசிலிட்டிஸ் என்னன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து மஹிந்த யூனிவர்சிட்டி இருக்குது, ஸ்கூல் இருக்குது, உங்களுக்கு ஜிம்மு கூட இருக்குது. மேடம் நீங்கள் ஃபிட் ஆகணும்னா எனக்கு நான் ஃபிட் வேணாம் மேடம், எனக்கு இதுவே ஓகே. பட் இன்னும் நான் ஃபேட் ஆகணும், அது வேணா சொல்லுங்க. அப்படியா? நம்ம சைட்டுக்கு வெளியிலே வந்தாலே ஜிம் இருக்கு, சூப்பர் மேடம், ஸ்கூல் இருக்கு. அப்புறம் வந்து +2 வரைக்கும் வந்து டான்பஸ் ஸ்கூல் இருக்கு, வேலமலை ஸ்கூல்லாம் இருக்கு, காலேஜ் இருக்கு. ஹாய் ராஜா, எப்படி இருக்கீங்க? ஸோ இவர் ஒரு டைரக்டர் மேடம், ராஜா சார் சூப்பராக வந்து நிறைய ஃபிலிம் பண்ணணும்னு வாழ்த்துக்கள் சார். ஏதாவது ஒரு ஃபிலிம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க சார். சூப்பராக நடிப்போம் சார் ரெண்டு பேருமே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக நாங்கள் பண்ணி கொடுப்போம் மேடம். மனோ மேடம் தான் கேட்டிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் உண்டு உங்களுக்கு. இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து உங்களுக்கு இடமும் பண்ணித்தரோம், கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணித்தரோம். நமக்கு இன்ஜினியர் கொடுத்தீங்களா உங்களுக்கு அழகாக என்ன எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் பண்ண உங்கள் பட்ஜெட் எவ்வளோன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்கெட்ச் போட்டு உங்களுக்கு சொல்லி தருவேன். ஸோ நம்பிராஜ் ஹாய் சொல்கிறாரு. ஹாய் சொல்லுங்க. ஹாய் நம்பி சார். ஜெய ஜகு ஹாய் சொல்கிறாரு. ஸோ எல்லாருக்குமே ஹாய். நீங்கள் ஏதாவது கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து நான் லேண்டு பற்றி கேட்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அண்ட் விஜேந்திரன் சார் வணக்கம் சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேடம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க 1999 சொல்லிட்டீங்க. 1999 2000 ரூபாய்க்கு ₹1 கம்மி ஸ்கொயர் ஃபீட்டு, 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மனை விலை ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் நியர்பை வந்து உங்களுக்கு அனுப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. மினி கோவாவா என்ன கேரளா? மினி கேரளா சொல்லியிருக்காங்க. ஏன் மினி கேரளா, ஃபுல் கேரளா சொல்லலாம். அவ்வளோ அழகாக பச்சை பசேல்னு இருக்குது. நம்ம சைட்டு பார்த்தீங்கன்னா விடவே மாட்டீங்க, வந்து பார்த்து வாங்காமல் அந்த சைட்டை விட்டு போக மாட்டீங்க. ஒரு அருமையான சைட்டு. இந்த மாதிரி இடம் வந்து எங்களுக்கு தானாகவே கடவுளாக கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அமையாது. ஏன்னா நம்ம தான் மரம்லாம் வைக்கணும் கொல்லணும். அழகாக அந்த சைட்டை சுற்றியே வந்து நிறைய மரம் இருக்குது. ஒவ்வொரு சைட்டுக்கு முன்னாடியே ஒரு மரம் இருக்குது. அது இறைவனா கொடுத்தது மரம். ஸோ அந்த வரத்தை வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து தணிகை வந்து எங்கள் மூலயமா கொடுத்துருக்காங்க. அந்த வரத்தை நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்ட். அண்ட் லோ பட்ஜெட்டும் இருக்குது மேடம் லோ பட்ஜெட் இருக்காங்க. நம்மளோட மீஞ்சூரில் பொன்னேரியில் லோ பட்ஜெட் இருக்குது. ₹525. லாஸ்ட் வீக் ஃபுல்லாக அதை ப்ரொமோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த வீக் லான்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரகப்பிரவேசம் நம்மளோட மீஞ்சூர் மட்டும்தான். ஸோ இந்த வீக் ரொம்ப நிறைய பேர் நாங்கள் ஏன்னா இந்த சைட்டு முடிச்சுட்டு அடுத்த சைட்டுக்கு நாங்கள் போகிறோம். அதனால ரீலான்ச் வச்சு இருக்கிற கொஞ்சம் ஃப்ளாட் தான் இருக்குது, அதை முடிக்கலான்ட்டு இந்த வீக் ரீலான்ச் வச்சு அதை எல்லாமே முடிக்க போகிறோம். அதுக்கு ஆஃபர் இருக்குது மேடம், மறந்துட்டீங்களா? ஆஃபர் மேடம் இருக்குது. கோல்டு காயின் ஆஃபர். நித்யா சார் சேஸ் மை ஃப்ரெண்ட். நித்யா சார். நித்யநாதர் சார் வணக்கம் சார். இப்போ வந்து உங்களுக்கு கோல்டு காயின் ஆஃபர் இருக்குது. 25,000 மதிப்புள்ள ஒரு கோல்டு காயின் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ 25 நீங்கள் அன்றைக்கி வந்து புக்கிங் பண்ணணும். நீங்கள் வந்து இடம் பிடிச்சிருக்குன்னா அன்றைக்கி வந்து பார்த்துட்டு 1 lakh அக்ரிமெண்ட் வருமா மேடம்? ஃபர்ஸ்ட் டே 1 lakh அக்ரிமெண்ட். சண்டே 9th அன்னைக்கு அக்ரிமெண்ட். நீங்கள் இடம் பார்த்து நீங்கள் பிடிச்சிட்டு உடனே புக் பண்ணி அக்ரிமெண்ட் 1 lakh போட்டிங்கன்னா உங்களுக்கு 25,000 மதிப்புள்ள கோல்டு காயின் வாங்கிக்கலாம். எஸ். ஸோ நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அக்ரிமெண்ட் போடணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நீங்கள் எல்லாருமே வாங்க.
வந்து அன்னைக்கு ஒரு கோல்டு காயின் உங்கள் ஒய்ஃப்க்கு ஒரு கோல்டு காயின் வாங்கி கொடுங்களேன். நீங்கள் லேண்டோட சேர்த்து ஒரு கோல்டு காயின் கொடுத்தா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. பிகாஸ் கோல்டுலாம் பிடிக்கல மேடம். லேடிஸ்க்கு கோல்டு ரொம்ப இப்போ இருக்க விலைக்கு வந்து ரொம்ப அதிகமான ரொம்ப ஆயிடுச்சு மேடம். இப்போ கோல்டு இதில் கோல்டு உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க நம்ம தனிகை. எவ்வளோ பெரிய விஷயம். அது மட்டுமா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, பட்டா ஃப்ரீ. ஸோ ஹீரா மேடம் உங்களோட வந்திருக்காங்க. ஹலோ ஹீரா மேடம். ஹாய் ஹீரா மேடம். எப்படி இருக்கீங்க? 2 பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? குட்டி பசங்க எல்லாம்? ஓகே மேடம். ஸோ லேண்ட் ஏதாவது வாங்குற ஐடியா இருக்கா மேடம்? அவங்க கேட்டுட்டு அவங்களோட கஸ்டமர் நினைக்கிறேன். மேடம் ஹீரா மேடம் லைன்ல இருக்காங்களா? ஆமா இருக்காங்க. ஹலோ மேடம் எப்படி இருக்கீங்க? ஸோ ஹாய் மேடம். அவங்க வந்து நம்மளோட கிளைண்ட் தான். அவங்க ஆல்ரெடி வந்து இடம் வாங்கியிருக்காங்க மேடம். இங்கே வேணாம், இன்னொரு புதுசாக இன்னொரு இடம் இப்போ வந்து லான்ச் பண்ணுறோம் மேடம். கிரகப்பிரவேசம் சொல்லிட்டு மீஞ்சூர்ல கண்டிப்பா நீங்க வந்து ஒரு புக் பண்ணிக்கோங்க ஒரு இடம். ஆஃபர்லாம் நிறைய இருக்கு. நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறோம் மேடம். புக்கிங் அன்றைக்கே வந்து உங்களுக்கு 25,000 ஒர்த் உள்ள ஒரு கோல்டு காயின் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை, லேடிஸ் கூட வந்தாங்கன்னா அவங்களுக்கு பட்டு சாரீ ரொம்ப பிடிக்கிறோம். பட்டு சாரியும் நாங்கள் கிஃப்ட் பண்ணுறோம். மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா சைட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் மேடம். வந்து நீங்கள் வாங்குங்கன்னு ஃபோர்ஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு வந்து பார்த்த உடனே உங்களுக்கு வந்து பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்க போகிறீங்க. நாங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதே இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து 37 வருஷமாக நம்ம மக்களுக்காகவே சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். தணிகை கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கிளிவலன், எங்கள் சேர்மன் கிளிவலன் சார் வந்து நடுத்தர மக்கள், மெயினாக நடுத்தர மக்களுக்கு போய் சேரணும். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு இடமும் வந்து அவங்கள நம்பி தான் நாங்கள் எடுக்கிறோம். அவங்கள நம்பி நாங்கள் இருக்கோம், எங்களை நம்பி அவங்க இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நல்ல இடம் வந்து நம்ம எடுத்து கொடுக்கணும்னு சொல்கிறதுல ரொம்ப தாரகம் மந்திரமே எங்கள் அதுதான். எல்லா மக்களுக்கும் இடம் வாங்கணும், ஒரு சொந்த இடம் இருக்கணும். எப்படி நம்ம பாரதி சொன்னார், காணி நிலம் வேணும் பராசக்தி, காலி நிலம் வேணும். காணி நிலம்னா அது 1 ஏக்கர் கேட்டார் அவரு. அப்பவே பாருங்க, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பாரதியார் வந்து காணி நிலம் கேட்டிருக்காரு. காணி நிலம்னா 1 ஏக்கர், 1 ஏக்கர்னா 100 சென்ட். ஸோ அவ்வளோ பெரிய இடம் கேட்டிருக்காரு. எதுக்குன்னா தோட்டம் வேணும், அதை நிலா பார்க்கணுமா அவருக்கு. அங்கே வந்து தென்னை மரம் வேணும், பிள்ளைங்கள்லாம் விளையாடுறதுக்கு இடம் வேணும். இதெல்லாம் அவருடைய கற்பனை பண்ணி கேட்டிருக்காரு. நம்ம காணி நிலம் இல்லைன்னா கூட நமக்கு கால் மனையாவது நமக்கு சொந்தமா இருக்கணும். உண்மையா சொன்னா வந்து நம்ம பாரதியார் கேட்ட மாதிரி தான் அந்த இடம் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அழகான ஒரு தோற்றம் இருக்கு. பாரதியார் வந்து என்ன சொல்றாருன்னா, காணி நிலம் வேணும் பராசக்தி, காணி நிலம் பராசக்தி. அந்த இடத்துல கொஞ்சி விளையாடுறதுக்கு வந்து எங்க பிள்ளைங்க எல்லாம் விளையாடுறதுக்கு இடம் வேணும். தென்னை மரத்துக்கு நடுவுல வந்து நிலா தெரியணும். அவர் அது வந்து எனக்கு சரியா எனக்கு ஞாபகம் இல்லை, நான் முன்ன படிச்சது. அந்த நிலாக்கு தென்னை மரம் அதுக்குள்ள வந்து நிலா தெரியணும். நிலா வந்து நான் பார்த்து ரசிக்கணும் அப்படின்லாம் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ இமேஜினேஷன் வந்து நீங்க அங்கே போனாலே வந்துடுங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு அழகாக அதே மாதிரி இருக்கா. நமக்கு காணி நிலம் இல்லைன்னா கூட கால் மனையாவது நம்ம சொந்த பேர்ல இருக்கணும். அதுக்காக தான் நாங்கள் பார்த்து ஒரு அருமையான சைட்டுங்க. சூப்பராக. அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணில் ஒத்தி வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது, இடம் நல்லா இருக்குது. உடனே வீடு கட்டிட்டு உடனே கொடுத்து நம்ம போகலாம். ஒரு 10,000 15,000 வாடகை கொடுத்துட்ருக்கீங்க நீங்கன்னா உடனே இதில் வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டாவது வாங்கிட்டு சிம்பிளாக ஒரு வீடு கட்டிட்டு வாடகை இல்லாமல் சொந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம். மெயினாக வந்து அங்கே வந்து பொல்யூஷனே இல்லை மேடம். எஸ், பொல்யூஷன் கிடையாது. பொல்யூஷன் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ஷேர் ஆட்டோ வருது, பஸ் வருது, ரயில்வே ஸ்டேஷன் நியர் தான், கடைத்தெருவு இருக்குது, எல்லாமே இருக்குது மேடம். ஸோ பிரஷாவக்கம் டி நகர் மாதிரி இருக்கு. ஹீரா மேடம் வந்து காண்டாக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஹீரா மேடம். ஹீரோ மேடம் அஞ்சு மேடம் மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்க. இந்துமதி மேடமே காண்டாக்ட் பண்ணுங்க மேடம். அண்ட் சதாம் ஹுசேன் சார் வணக்கம் சார். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது லேண்ட் விஷயமா டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம், கால் பண்ணலாம். அண்ட் அப்புறம் மேடம் நம்மளோட அம்யூனிட்டிஸ் சொல்லிடுங்க. ஆஸ் யூஷுவல் தார் ரோடு நம்ம சைட்டே நம்ம கஸ்டமருக்கு எல்லாருக்குமே தெரியும். அழகாக வந்து 30 அடி ரோடு, 23 அடி ரோடு இருக்குது. சுற்றி மரம்லாம் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டு, நீங்கள் 6 மணிக்கு போனால் சைட்டு ஜெகஜோதியாக இருக்கும். லைட்டு ஸ்ட்ரீட் லைட்லாம் போட்டிருக்கோம். ஆல்ரெடி வீடு அதில் ஒருத்தர் வந்து பேஸ் போட்டாங்க, இன்னொருத்தர் வீடும் பேஸ் போட்டுட்ருக்காங்க. அப்புறம் வந்து தண்ணி இருக்குது. எங்கே தண்ணி விட நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். போன பைப் ஓப்பன் பண்ணி ஸ்வீட் வாட்டர் சொல்லுவீங்க. ஸ்வீட் வாட்டர் வந்து ஸ்வீட்டாக இருக்கும். நீங்கள் தண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அருமையான சைட்டு, உங்களுக்காகவே கடவுள் கொடுத்த ஒரு இடம், ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம். அது வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கிட்டு சீக்கிரமாக கிரகப்பிரவேசம் பண்ணணும். அதுதான் அது பேர், நாங்கள் கிரகப்பிரவேசம் வச்சுருக்கோம். எது சொல்லுங்க பாஸ்கரன் சார், நீங்கள் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணணும், அதுக்கு தான் அந்த பேர் கிரகப்பிரவேசம் வச்சுருக்கோம். அஹமத் அன்சர் சார் வெல்கம் சார். ரமலான்
மெயினாக நாங்கள் அதுக்கு உங்களுக்கு விஷ் பண்ணுறது ஹாப்பி ரம்லான் நோம்பு சார். நீங்க 2வது நாள் இன்னைக்கு. நேற்றுலேருந்து ரம்லான் நோம்பு ஸ்டார்ட் ஆகிருக்கு மேடம். ஸோ வி ஆர் ஹாப்பி டு இன்வைட் யூ ஆல் ஃபார் அவர் கிரக பிரவேசம். அண்ட் அஹமத் சார், ஹாப்பி ரம்லான். நோம்பு எல்லாரும் இருப்பீங்க. ஆமாம் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் நோம்பு இருக்கிறது. ரொம்ப நல்ல விஷயம். அது கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. 30 days வரலாம் மேடம். ஆமாம் ஆமாம் மேடம். நான் ஒரு ஐடியா சொல்லட்டுங்களா? இப்போ உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, அந்த முகமது சார் இருக்கார்ல, அவர்கிட்ட நீங்கள் வந்து ஒரு 200 ஜூஸ் பேக்கெட்டு, சமோசா பேக்கெட் 200 வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து இவங்க நம்ம மஜித்தில் வந்து இந்த ரம்ஜான் நோம்பு முடிச்சு ஈவினிங்கில் வருவாங்க 6 o'clock. நோம்பு முடிச்சு வரவங்களுக்கு இந்த ஜூஸ் சமோசா கொடுத்தா ரொம்ப நல்லது மேடம். மேடம் இது ஆக்சுவலாக வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் இது வருது. இயர்லி ஒன்ஸ்னால் நாங்கள் இருக்கிறது மோஸ்ட்லி அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நிறைய முஸ்லீம்ஸு மஸ்ஜித் இருக்குது, ரொம்ப பெரிய மஸ்ஜித் இருக்குது. அங்கே வந்து கண்டிப்பாக ட்வைஸ் நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவோம். ஜூஸ் ஆஃபர் பண்ணுவோம் ஈவினிங் அவங்க மஸ்ஜித் முடிச்சுட்டு வரப்போ. இல்லை அங்கே சமோசா இருக்கும். இல்லை நம்ம டேரெக்டாக கொடுக்க முடியல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நம்மளே போய் நின்று கொடுக்கலாம் மேடம், ப்ராப்ளம் இல்லை. அவங்க இறங்கி வரப்போ அந்த நோம்பு முடிச்சு தொழுவை முடிச்சுட்டு வெளியில வரச்சு நம்ம கொடுக்கலாம். அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அவங்க வந்து ஒரு கடுமையான ஒரு விரதம். அது தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். அப்படியே உதடெல்லாம் அப்படியே அவங்களுக்கு அப்படியே பிளட்டே வந்துடும். தண்ணியே குடிக்காம, தண்ணி குடிக்காம இருக்க முடியாது இல்லையா? தண்ணி குடிக்காம இருப்பாங்க. ஸோ ஒரு அருமையான ஒரு மேடம் அந்த சலைவா கூட அவங்க உள்ள இது பண்ண மாட்டாங்க. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு அருமையான ஒரு ரமலான் நோன்பு நேரம் நாங்கள் பேசுறதுக்கே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். நம்ம சகோதரர்கள் அவங்களுக்கு வந்து நம்ம இது மூலியமா ரமலான் நோன்பை பற்றி நம்ம சொல்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு. அண்ட் எல்லாருக்குமே விஷஸ் ரம்ஜான் நோம்பு விஷஸ். அண்ட் எல்லாருமே உங்கள் நோம்பை ஃபுல்ஃபில் பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு வேண்டுதல் இருக்கும். கண்டிப்பாக அது கடவுள் மூலியமா எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாமே ஒரு வீடு கிடைக்கட்டும். கண்டிப்பாக ஆமாம், அது எங்கள் மூலியமா உங்களுக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். ஸோ அப்போ மீஞ்சு கிரக பிரவேசத்துக்கு எல்லாரும் இன்வைட் பண்ணிருக்கீங்களா? பாருங்க, உங்களுக்கு ஒரு நிமிஷத்துலயே வந்து 100 அடியில பஸ் ஷேர் ஆட்டோ இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் வந்து நியரஸ்ட் இருக்கு. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நம்ம அனுப்பப்பட்ட ரயில்வே ஸ்டேஷன் 1.5 கிலோமீட்டர், மீஞ்சு ரயில்வே ஸ்டேஷன் 2 கிலோமீட்டர். ஸ்கூல் எல்லாம் பக்கத்துலேயே இருக்கு. ஃபுல்லி ஃபென்சிங்கு, தார் ரோடு போட்டிருக்கோம், கரண்ட் இருக்கு. அப்புறம் வந்து தொடர்ச்சியாக வந்து பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு. அதான் மெயின். நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் முக்கியம். ஆமாம், பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு, ஷேர் ஆட்டோவும் இருக்கு, வாட்டர் வேணுமா மேடம்? எங்கே போனாலும் இருக்கட்டும், தண்ணி கொடுக்கும். ஸோ மேடம் வந்து உங்ககிட்ட பேசி ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக எங்களோட மீஞ்சு கிரக பிரவேசத்துக்கு வரணும்னு நாங்கள் வந்து ரொம்ப ஹார்ட்டி ஃபுல் இதுவாக உங்களை கேட்டுக்கிறோம். அண்ட் வேறு ஏதாவது சொல்லிட்டு இருக்கா மேடம் உங்களுக்கு? அது வந்து அண்ட் நீங்கள் ஈஷா போயிட்டு வந்தீங்க, நம்மளோட வியூவர்ஸ் எல்லாமே கேட்டாங்க உங்களை விட்டு போயிட்டீங்களா மேடம்? நான் சொல்லிட்டேன் என்னை விட்டு போயிட்டாங்க. இந்துமதி மேடம் வந்து நான் விட்டுட்டு போயிட்டேன். ஈஷாவுக்கு போயிருந்தேன். அங்கே வாலண்டியரிங் ஒர்க் பண்ண மகா சிவராத்திரி நடந்தது. அங்கே போயிட்டு ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. அங்கே ஃபுல்லாக இருந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இயற்கையோடு இருந்துட்டு. பாண்டுரங்கன் சார் வணக்கம். நான் வந்து சென்னை சார், சென்னைக்கு பாண்டுரங்கன் சார் வந்து சென்னையாக கேட்டிருக்காங்க. எந்த ஊர் கேட்டிருக்காங்க? ஸோ சென்னையிலேருந்து தான் சார். சென்னையிலேருந்து தான் சார் பேசுகிறோம். சென்னையில் தான் இடம் போட்டிருக்கோம். சென்னையில் இருக்குது சார் இடம். சிஎம்டி அப்ரூவ்டும் இருக்குது, டிடிசிபி அப்ரூவ்டும் இருக்குது. இப்போ லான்ச் பண்ணுறது மீஞ்சூர் சார். அது ஸோ ரொம்ப நல்லா இருந்ததா மேடம் உங்களோட ட்ராவல்? என்னுடைய ட்ராவல் ஒரு 5 days வந்து நல்லா ஸ்மூத்தாக இருந்தது. அடுத்தது அடுத்த ஒரு ட்ராவல் எனக்கு வந்து மீஞ்சூர் சைட்டு தான் லான்ச். தான் எனக்கு இப்போ ஃபோக்கஸ் எங்களுக்கு. அடுத்த சண்டே வந்து மீஞ்சூர் சைட்டு முடிக்கிறோம். அடுத்தது நம்ம ரம்லான் நோம்பெல்லாம் முடிஞ்ச பிறகு நியூ சைட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். அது என்ன சைட்டுன்னு நீங்கள் எல்லாமே ரொம்ப நேரம் கேட்டிருந்த சைட்டு தான். அது நியூ சைட்டு இப்போ நாங்கள் சொல்ல மாட்டோம். சர்ப்ரைஸாக அப்போ வந்து உங்களுக்கு நாங்கள் சர்ப்ரைஸாக இருக்குது. ரம்லான் நோம்பு முடிஞ்ச பிறகு ரம்ஜானுக்கு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். அது ரம்ஜான் முன்னாடியே சொல்லிடுவோம். ரம்ஜான் முன்னாடியே சொல்லிடுவோம். அது ரம்ஜானுக்காகவே நாங்கள் அந்த சைட்டு வந்து ரெடி பண்ணிடுவோம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எஃபியில் வரவங்க எல்லாருமே வந்து லைக் எல்லா டீட்டெயில்ஸும் கேட்குறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, ஓகே. பட் ப்ளீஸ் வந்து லேண்டு விஷயமும் நிறைய விஷயம் எங்களை கேளுங்க. குட் மார்னிங், குட் நைட் மெசேஜ் அது ரெகுலராக வருது. ஸோ எங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ப்ரொமோட் நாங்கள் எதுக்கு பண்ணுறோன்னா எங்களோட லேண்டு சேல் பண்ணணும். அது ஆமாம், இதுக்கான என்கொயரிஸ் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் இதுக்கு டைம் ஒதுக்கி எதுக்கு பேசுகிறோன்னா இது எல்லா மக்களுக்கு போய் சேரணும். லேடிஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு வீடு இடம் வாங்கணுன்ற ரொம்ப நாள் ஆசையாக இருக்கும்.
இது வந்து நம்ம சொன்னால் அவங்க உடனே அவங்களுக்கு நேரடியாக பேசும்பொழுது அவங்களுக்கு உடனே கிளிக் ஆகிட்டு வீட்டில் ஹஸ்பண்ட்கிட்ட பேசுவாங்க, இல்லை அம்மா கிட்ட சொல்லுவாங்க, அப்பா கிட்ட சொல்லுவாங்க, இல்லை பிள்ளைங்க இருந்தால் பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி சொல்லி சீக்கிரமாக ஒரு இடம் வாங்குங்க. இன்னொரு விஷயம், எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாய் லட்சாவதி மேடம். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட கவிதா. இப்போ நீங்கள் வாங்கினா வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் வாங்க ஐடியா இல்லைன்னா உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்டு இருப்பாங்க, உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம். எங்கள் நம்பர் கொடுங்க. நம்பர் நோட் பண்ணிக்கிறீங்களா? இருக்கு மேடம். லட்சாவதி மேடம் கேட்டிருக்காங்க, ஐ மீன் கவிதா மேடம் கேட்டிருக்காங்க. லோ பட்ஜெட் கேட்டிருக்காங்க. லோ பட்ஜெட் இருக்கு மேடம். லோ பட்ஜெட்டில் கூட இருக்கு மேடம். சென்னையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி பட்ஜெட் தான் வரும். உங்களுக்கு கம்மியான பட்ஜெட்னா வந்து உங்களுக்கு லைக் நம்ம பொன்னேரியில தான். பொன்னேரியில் கொஞ்சம் உள்ள இருக்கு. பொன்னேரியில் கொஞ்சம் உள்ள இருக்கும் மேடம். 12 கிலோமீட்டர் இருக்கு. சென்னையில் சிஎம்டி அப்ரூவ்ட் வேணும்னா இருக்கு. உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் 2650 ரூபாய் தான். நியர்பை ரெட் ஹில்ஸ்லேயே இருக்கு. சூப்பராக இருக்கு சைட்டு, ரொம்ப அழகா இருக்கு. வீடும் வந்துடுச்சு, அங்கே ஒரு 4 வீடு வந்துடுச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் நம்பர் என்ன கால் பண்ணுங்கள், இல்லை உங்கள் நம்பர் எனக்கு பர்சனலாக ஷேர் பண்ணுங்கள் மெசேஜ். இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ரொம்ப வந்து வாங்கலாம் அப்புறம் வாங்கிக்கலாம், எங்கே வாங்க இந்த மாதிரி நீங்கள் மைண்டில் டிசிஷன் நினைக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளுக்கும் எப்படி கோல்டு விலை ஏறுதோ அந்த மாதிரி மண்ணுடைய விலை ஏறிட்டே போகுது. லேண்டு விலை இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. நீங்கள் இப்போவே ஒரு இடம் வாங்கினா தான் அது வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்கள் ஃப்யூச்சருக்கெலாம் நல்லது. சொந்த இடம்னு ஒன்று வேணுன்றதுனால நான் சொல்கிறேன். வாங்கினவங்களே தான் வாங்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன மனசு கவலையாக இருக்குன்னா, வாங்காதவங்க தான் முதல்ல வாங்கணும். எங்ககிட்ட எல்லாம் 3 இடம் 4 இடம் அவங்க தான் வாங்கிட்டே இருக்காங்க. வாங்காதவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்புறம் வாங்கிக்கலாம், ரேட்டு இருக்குது அப்புறம் வாங்கிக்கலாம், பணம் வரட்டும் அப்படின்னு. நீங்கள் முதல்ல ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. முதல்ல எங்ககிட்ட என்கொயரி பண்ணுங்கள். என்கொயரி பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வாங்க. உள்ளே வந்த பிறகு நீங்கள் தானாக சொத்து வாங்கிடுவீங்க. நீங்கள் வராமே யோசிக்கக்கூடாது. நம்பர் நோட் பண்ணிக்கிறீங்களா? 988 40 6511 988 40 65 111 111. கடைசியில் வந்து 3 1 வரும். ஓகேங்களா? ஸோ லைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே மேடம், மீஞ்சூர் சைட் லொக்கேஷன் கண்டிப்பாக அனுப்புகிறேன் மேடம். உங்கள் லொக்கேஷன் அனுப்புகிறேன், என் நம்பர் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து கஷ்டப்பட வேண்டாம்னா, உங்களுக்கு மெயினாக என்னென்னா ஃப்ரீ சைட் விசிட் இருக்குது. டெய்லியுமே நாங்கள் ஃப்ரீ சைட் விசிட் போட்டுட்டு போகிறோம். உங்கள் வீட்டு லொக்கேஷன் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா டேரெக்டாக கார் கொண்டு வந்துடும். இல்லை நீங்கள் பெரம்பூர் தான் நம்ம ஆஃபீஸு, பட்டேல் ரோட். நீங்கள் அங்கே வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணுறோம். நீங்கள் முன்னாடியே எத்தனை பேர் வரீங்கன்னு மட்டும் சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி கேப் அரேஞ்ச் பண்ணிவிடுவோம். ஃப்ரீ சைட் விசிட் தான். ஃப்ரீ சைட் நீங்கள் ₹1 செலவு பண்ண வேண்டியதில்லை. ஆமாம், உங்களை கேப்பில் கொண்டு போய் இடத்த காண்பிப்போம். பிடிச்சிருந்தா உடனே புக் பண்ணிவிடுங்க. 15 டேஸுக்கு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுங்க. உங்கள் பட்டா ஈஸி எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி ஒன்று தான். கோல்டு பண்ணுங்க. காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ண நீங்கள் ஃபஸ்ட்டு அதுதான் நம்பர் நான் சொல்லியிருக்கேன். நம்ம இன்னொரு முறையே சொல்கிறேன், 988 40 6511 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயிலும் இந்துமதி மேடமும் பேசுவாங்க, நானும் பேசுவோம். நீங்கள் எல்லாமே சீக்கிரமாக வந்து ஒரு இடம் புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீக் வந்து இப்போ எங்கிட்ட லைவ்ல பேசுகிறாங்க. கண்டிப்பாக யாராவது ஒரு 2 பேர் வந்து பார்த்தீங்களா சைட் விசிட் புக் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் எங்களை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் சேனல்லனா கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி. நாங்கள் ஏதாவது மிஸ்டேக்காக நாங்கள் பேசியிருக்கோம், சாரி ஃபார் தட். ஏதாவது மிஸ்டேக் பேசுகிறோமா, இல்லை வேறு ஏதாவது நாங்கள் சேஞ்ச் பண்ணணுமான்னு கூட நீங்கள் சொல்லுங்கள். ஷேர் உங்களுடைய ஐடியா இருந்தால் கூட எங்களுக்கு சொல்லுங்கள். அந்த ஐடியா கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ மஞ்சு மேடம். யாருங்க அது? என்ன ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? மனோ மஞ்சுக்கு தேங்க்யூ ஸோ மச் மேடம். உங்களையும் பிடிக்கும்னு சொல்லி. என்னையும் பிடிக்குமா? தேங்க்யூ மேடம். ஓகே மேடம், தேங்க்யூ. கஸ்டமர் ஒருத்தர் வந்துட்டாங்க, அதுக்கு லைனில் கஸ்டமர் வந்துட்டாங்க, நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம். தேங்க்யூ.